வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உலகம் எங்கும் அதாவது செல்லல அறிமுகம் செய்து வச்சு நம்ம நாடக நடிகர் எத்தனை நடிகர் இருந்தாலும் அத்தனை பேர் அதாவது செல்லல அதாவது அறிமுகம் செய்து வச்சு விளம்பரம் செய்யக்கூடிய யாரு வையப்ப மலையில் வருகை தந்துக்கிறார் அருமை தம்பியாகிய மோகன் ராசிபுரம் அருகாமையில் உள்ள வையப்ப மலை. ஆமா வந்திருக்கிறார். எங்க பார்த்தாலும் ஒரு மோகனுடைய பேரு எந்த ஸ்தலம் பார்க்கலாம். கண்டிப்பா இப்படி தம்பி இது நம்மள விடிய வரைக்கும் இந்த நாளத்தை எடுத்து எல்லா செல்லையும் அதாவது அறிமுகப்படுத்துறோம். நானுமா தெரிவேன். அவர் வருகை தந்திருக்கிறார். அவர் மனமார்ந்த நன்றியை அந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்க வாழ்க, நூறாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, நம்ம அறியப்பட்ட மாமா வந்திருக்கிறார். மாரி மாமா கர்ணன் சண்டை யுத்த கண்டம், போர் யுத்த கண்டம், போர் ஒரே அக்க போர். இப்படி கர்ணன் சண்டையில அதாவது நான் யாரு, என் பேர் என்ன, தெரிந்தா என்ன சொல்லுங்க. தெரியவில்லை, என் பேருதான் அதாவது கண்ணன், மணிவண்ணன், கோகுலவர்ணன், கோபாலன், நந்தன், முகுந்தன், நாராயணன், ஸ்ரீனிவாசன், பத்மநாதன், புருஷோத்தமன், புருஷோத்தமன், கோகுலவர்ணன், கோபாலன், வைகுண்டவாசன், நமோ நாராயணன், திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள். அந்த ஏழுமலை பொன்றாமன் சீமநாராயணப்பா நாராயணன், நமோ நாராயணன், சொல்ல போனா உலகளந்த மாயவன், சாமி உண்டக்கண்ணன், வெண்ணைய உண்டக்கண்ணன், நாராயணன், நாராயணன். ஆமா சரி சாமி, வெண்ணையனுக்கு நாராயணன். அப்படின்னா நீ சொல்லுப்பா, என்ன சொல்ல வர? என் ஹீரோ கண்ணன், கடவுள், உண்மைதான், தெய்வம், பகவான், சாமி. நீ இதெல்லாம் நம்பணும். கேட்கறோம் கேணினா கேரி விஜயா அந்த மூணானே ஆகாயமனானே, நீ நெருப்பு மர செடி கொடி புதர்கள் அனைத்து நானே, நான் அசைந்த அகிலமே அசையும். ஓடுறது ஊடுறது பறக்கிறது மரம் மட்டை எல்லாம் நீ இல்லாத எதுவுமே இல்ல. நானே மரப்பனை, நீந்துவனை, நடப்பனை, ஊர்வனை, இப்படி நீந்துவனை சொல்லக்கூடிய அனைத்தும் நானே. இந்த மாதிரி 1008 பேர் வேக்க போட்டுக்கிட்டு பொங்கலாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிறாங்க கடற்கரையா. 8 பேர் ஜாமியாச்சு போட்டு வராங்க. நீந்துறது, நடக்கிறது, ஆடு மாடு கோழி எதுவுமே நீ இல்லாத இல்ல. நான் அசைந்த அகிலமே அசையும் நண்பா. நீ அசையல எதுவுமே அசையாது. உண்மைதானே? இந்த உலகமே என் வாய்க்குள் அடக்கம். இதான் நாங்க மனிதர்கள் வெந்த கஞ்ச குடிக்கிறோம், விதி வந்தா போய் சேர்றோம். இது எங்க பொறுப்பு. இதோ ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் மூர்த்திகளை ஒருவனாகிய காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய என் பேரோ திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கடவுள். படைத்தல் யாரு? என்ன படைத்தல் யார்? பிரம்மதேவன். காத்தல் சிவபெருமான். அழித்தல் இந்த கண்ணன். நீங்க புஸ்தகங்களை சிஸ்ட பரிமாணம் செய்யக்கூடிய பகவான் கண்ணன். நீங்க பிறந்த ரகசியம் என்ன? தர்மம் எங்கெங்க அதர்மம் எங்கெங்க தலைவிரித்து ஆடுகிறோ அதெல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பகவான். இருந்தாலும் நீங்க பிறந்த ரகசியம் என்ன? பிறப்பின் ரகசியம் எப்படி? பிறப்பு ரகசியம் என்ன? நான் எதற்காக வந்துள்ளேன், என்ன தாய்க்கு அவதாரம் என்ன? நான் சொல்றதுக்கு முன்னே என்ன பேர் மதிப்பிட்டு முடியலையே, நம்ம போற நடவே
சாமி நீங்க எடுத்த அவதாரம் என்ன? திரைதா துபாபர கலியுகம். தெரியல கலிக்கிட்டு புடிச்சிட்டு தெரிய கலையலாம். தெரியுதா துபாபரி கலியுகம். இந்த கலியுகம் நடக்கின்றன. சரிங்க. 4 யுகத்தின் வாயிலாக்கி நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? சொல்லுங்க. ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு தாய்க்கு மகனா பிறந்திருக்கிறேன். சரி. அப்படி எந்தெந்த யுகத்துல யாருக்கு மகனா போறீங்க? சாமி கலியுகம் இப்ப இல்ல. கலியுகம் எப்பயே போறதுக்குங்க. இன்னைக்கு எல்லாம் பேப்பர் எடுத்து விரிச்சு பார்த்தா அங்கங்க கொலை சாமி. திரைதாயுகம் 13 லட்சம் வருஷம். அதாவது துபாபர யுகம் என்ன யுகம்? துபாபர யுகம் 7 லட்சம் வருஷம். துபாபரி யுகம் 7 லட்சம். ஆயிரம் கணக்கிட்டது பூரா லட்சக்கணக்கிலே போகுது. கணக்கிட்டது 7 லட்சம் வருஷம். சாமி இந்த அதாவது கலியுகம் என்பது 4,32,000 வருஷம். கலியுகம் உண்மைதான். 4,32,000 வருஷம். சபாஸ். இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் கணக்கிட்டு இருக்காங்க. அதனால எத்தனையோ ஆண்டுகள் இருக்கு கலியுகம் கழிவதற்கு. சரி. ஆனால் நான் யுகத்தின் வாயிலாகி நான் முதல் தோன்றினேன் அல்லவா? நான் ஒரு விதை இல்லாத வித்து. அப்படியா? எப்படி? தாய் தந்தை இல்லாதே பிறந்தவன். தாய் இல்ல தந்தை இல்லாதயா? என்ன ஒரு ஆச்சரியம். எப்படி பிறக்க முடியும் தாய் தந்தை இல்லாத? அலை கடலில் ஆளிலவேல் பள்ளிக்கூடம் ஆதிநாராயணன் 2011 ஆண்டுகள் ஆளா இளமேல பள்ளிக்கூடம் அலைக்கடலில் ஆழக்கடலில் நட்டுநாடு அலைக்கடலில் 2011 வருஷம் ஆளை இளமால பிறந்தீங்களா? சாமி வகுத்துக்கு என்ன சொன்னீங்க? என் வலது கால் பெருவரல் எடுத்து நாமினால் வைத்தான். அதுல வரக்கூடிய மீனரை வைத்தே வந்தேன். அந்த உண்மையிலே இல்லையா? அடே சாமி 2011 வருஷம். அப்படி பிறந்து உங்களால என்னென்ன பிறக்கப்பட்டது? இந்த உலகிலே கண்ணன் பிறக்கிற லட்சணத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆமாங்க. வலது கால் பெருவரலை எடுத்து நாமினால் வைக்கும். இன்னும் நிறைய குழந்தைங்க விரல் வாயை சுப்பி தப்பித்தான் இருக்கு. சரி இப்படி அதாவது தாய் தந்தை இல்ல அநாத லட்சகனா பிறந்தவன் அல்லவா? நான் முதல் தோன்றி விஷ்ணுவாக தோன்றினேன். சரி. அப்படி தோன்றி இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தாய்க்கு ஒரு மகனா பிறந்தேன். சரி. அப்படி பிறந்து என் அவதாரங்கள் என்ன? சொல்லுங்க. நீ எத்தனை அவதாரம் எடுத்து? முதல் எடுத்த அவதாரமோ மச்சமணி மீன் அவதாரம். எதற்காக? கோமகன மடிக்கு. இரண்டாவது ஆம அவதாரம் எடுத்து. சரி. கூர்மமீன ஆம அவதாரம். எதற்காக? ஏன் தெரியுமா? தேவர்களை காக்கணும். வராகம் என்ற பன்றி அவதாரம் தாங்கினேன். அது எதற்காக? எதற்காக எடுத்தீங்க? ஆய்க்குதனை மடிக்க. என்ன ஆய்க்குதனை? எரணி ஆய்க்குதனை. நான்காவது நான் நரசிம்ம அவதாரம். நான்காவதா? எரணி ஆய்க்குதனை மடிக்க. எரணி கசவன மடிக்க 4வது அவதாரம். சரி. ஐந்தாவது வாமன அவதாரம். சாமி ஆறாவது 6வது பரசுராமன் அவதாரம். ஏழாவது சாமி 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம் எடுத்து. சரி. பரசுராமன் அவதாரம் ஏழுக்கணும். எதனால? ஜமதக்கினி மகாமுனி இருக்கிற ஏணுகா பத்திரிக்கும் நான் 6வது அவதாரத்தில் பரசுராமனா பிறந்தேன். நான் பிறக்கும் போது கோடாலி ஆயுத்துடன் பிறந்தேன். ஏன் பிறக்கணும்? கோடாலி ஆயுத்துடன் ஏன் பிறக்க வேண்டும்? தான் தாயவை வெட்டுவது சிரமம் இருக்க நான் பிறந்தேன். என்ன தாய்வா இருக்க? சரி. ஏன் தாயா இருக்கணும்? தாயா இருக்கணும். என் தாய் அதாவது ஏணுகா பத்தினி கற்புடைய பெண்ணு. ஒரு ஆணவனை பார்த்து உத்து நோக்க கூடாது, பார்க்க கூடாது. ஒரு ஆண்களை பார்க்க கூடாதா? ஆமா. சரி. அப்படி பார்த்து விட்டா கற்பு அழிந்து விடும். அப்படியாப்பா? அப்படி கற்புடைய பெண்ணு. தாய் பத்தினி. என் தாய் ஆற்று மணல் எண்ணி ஆற்று மணல் எடுத்து மண்பாண்டமான செய்வாளா? மணல் இல்லையா? ஆமா. சரி. பாம்பு சர்ப்பமா சூமாட கோழி என் தாய் தண்ணீர் எடுத்து வருவது. என் தந்தை சமதக்கினி மலர் பூசைக்கு. சரி. அப்போ என் தாய் சமனுக்கு சென்று விட்டார். சமத்துக்கு சென்று சமதக்கினி என் தாய் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. ஆகாய கலந்தவர்கள் விமானத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரி. ரதத்தில ஆகாயத்தில் ஆகாய காத்திரவர்கள். அப்போ தண்ணீர் செலவனுக்கு சென்றல்லவா? ஆமாங்க. ரதத்தை பார்க்கும் போது ரதம் தெரிந்து விட்டது. உற்று நோக்கி விட்டாய் என் தாய். ஓ யாரோ ஆகாய காத்திரவர்கள் ரத்தோட போறாங்க. யாரா இருப்பாங்கன்னு உன் தாய் பாக்குது. என் தந்தை தமதக்கினி மகாமுனிவர் ஞானத்தினால் பார்த்தா. சரி. கற்ப பறி போய் விட்டது. மகனை பரசுராமா உன் தாய் வெட்டி வா என்று பரசுராமன் சொல்ல தந்தையே உன் தாயை வெட்டுவதாக இருந்தால் நீ கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும். சத்தியம் செய். சத்தியம் செய்தார். எடுத்த நாயத்தை ஒரே வெட்ட துணிந்தேன். ஆமா. அப்புறம் அருகிலே ஒரு பெண்ணு ஆதி திராவிட பெண்ணு. அந்த திராவிட பெண்ணு வேண்டாம் தடுக்கிறார். ஒரே வெட்டு 2 தலையும் போயிடுச்சு. வேண்டாம் அப்பா தாயை தடுக்க வேண்டாம். அந்த ஆதி திராவிட பெண்ணு வராங்க. என்னாச்சு? 2 தலையும் போயிடுச்சு. ஒரே வெட்டு. ஆமா.
அட கடவுளே. என் தந்தையிடத்திலே ஆ. கேட்ட வரத்து கொடுங்க சத்தியம் செய்தல்லவா போய். கொடுங்கள் வரத்தை வரத்து விட்டு ஆ. தலையெடுத்து போய் மாத்தி மாத்தி கொடுத்து விட்டேன். தாய்க்கு உயிர் கொடுக்கலான்னு வந்து 2 தலை மாத்தி மாத்தி போட்டுட்டீங்க. சரி அதாவது பொறுத்து. திராவிடர் பெண்ணுடைய தலையெடுத்து ஆ. என் தாய் அதாவது ரேணுகாபத்தினுடைய பொறுத்து விட்டேன். சரி முகம் மாறி விட்டதே. ஐயோ முகம் மாறியதனால ஆ. இன்று முதல் ஆ. உலகில எல்லா வகுப்புகளுக்கும் ஆ. பொதுவான தெய்வங்கள் உண்மை. என்ன மாரியம்மன். மாரியம்மன். உன் முகம் மாறிய உடனே ஆ. முகம் மாறிவிட்டது. ஏன்னா மாரியம்மனை படைக்க செய்தேன். அனைவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். இருந்தாலும் பொதுவான தெய்வம் அந்த மாரியம்மன். உலகத்துல எல்லாம் பொதுவா வச்சு கொண்டாடக்கூடிய தெய்வம். ரேணுகா பத்னி தான் மாரியம்மன். அது நீங்க எடுத்த 7வது அவதாரம். 6வது. இந்த 6 அவதாரத்தோடு திரேதாயுகத்தை முடித்தேன். 7வது 7வது அவதாரங்கள் என்ன? 7வது அவதாரம் நான் யாருக்கு மகனா பிறந்தேன், யாரை சங்கரித்தேன். யார் தெரியும்? சாமி தாதகி சாமி அதாவது ஆ. திரேதாயுகத்திலே ஆ. நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு மகனா போறீங்க? ஏழுங்க ஜனங்களே. இன்னும் இல்லை. அதாவது சாமி. அயோத்தியாபுரி ஆளக்கூடிய ஆ. கொடைகர அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய சரி தசரதன் யாகத்து வழியாக ஆ. ஸ்ரீ ராமனா பிறந்தேன். சரி ராமனா பிறந்து பிறந்து ஏன் பிறக்கணும்? எதனால? ராமச்சந்திரமூர்த்தியா பிறந்து சரி ராவணன் கும்பகர்ணன் மகாமகேந்திர சற்று என 3 பல சேனைகளை மடித்து ஆ. 80 பல சேனைகளை மடித்து படித்து ராமநாதை கூட்டத்தில் தன்பாரம் செய்தேன். சரி ராம அவதாரத்தில் சரி சரி ராமநாதை கூட்டத்தை வளைத்தி அதோட நீங்க எடுத்த 7வது அவதாரம் முடிஞ்சுச்சு. 8வது பலராமன் அவதாரம், 9வது கண்ணன் அவதாரம், 8வது பலராமன், 9வது தான் கண்ணன் அவதாரம். 10வது அவதாரம் எடுத்தீங்களா எடுக்கலையா? 10வது அவதாரம் தாங்கி கொண்டிருக்கிறேன்.
ஏன் தெரியுமா? சொல்லுங்க. 10வது அவதாரம் கௌதாரம், 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம், கண்ணன் அவதாரம், 10வது கலிங்க அவதாரம் எடுத்து முடிக்கிறேன். அந்த கலிங்க அவதாரம் எடுத்து முடிக்கல. இந்த கலிங்க அவதாரம் முடியக்குள்ள இந்த உலகம் இருக்காது. சபா உலகமெல்லாம் சம பூமி ஆக்கி விடுவேன். சரிங்க. என்ன சாமி இப்படி ஆ, 9வது அவதாரத்தில் நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? சொல்லுங்க. நான் யாருக்கு மகனா பிறந்தேன் தெரியுமா? என்ன தெரியும்? பாப்பா விட்டு பாரு கூட்டிட்டு போப்பா. பாத்து டாக்டர் பயந்துங்க. அல்ல மணி முன்ன போனாங்க நீ பாப்பா பொறந்து போட்டுட்டு இருக்குது.
நான் கோமாளி பாக்கிறதுக்கா பாருப்பா நண்பா, நல்ல பாப்பா வசிதேவனுக்கும் வட மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய வசிதேவனுக்கும் தேவைக்கும் சரி. நான் 8ஆம் போர் கண்ணனா பிறந்தேன். குட்டியோரா போயிருந்தாங்க எட்டாம் போற போறேன் நான் பிறந்தது சரி ஆவணி மாதம் ஆவணி மாதம் அஷ்டம தேதி. நீங்க அதே போவீங்க ஆவணி மாதம் ஆவணி மாதம் அஷ்டம தேதி அஷ்டம தேதி ரோகிணி நட்சத்திரம். கோவணி நட்சத்திரம் போன நட்சத்திரம் எனக்கு வரலப்பா. ரோகிணி நட்சத்திரம். ஓ ரோகிணி நட்சத்திரம் சத்ரு சங்கார யோகம். சரி வெள்ளிக்கிழமை விடியகாலை. நான் விடியகாலை பிறந்தவன். சரி என்ன சத்ரு சங்கார யோகத்தில் பிறந்தேன். வெள்ளிக்கிழமை விடியகால பிறந்து சத்ரு சங்கார யோகத்தில் பிறந்த ஏன் நம்பர் இருக்கணும்? எதனால? என் மாமனை மடிக்க அதே சாமி. தாய் மாமா ராஜகம்சனை மடிப்பதற்கு நான் பிறந்தேன். நான் 8ஆம் போர் சரி மேல சுத்தி பிறந்தேன். தாய் மாமனுக்காக தாய் மாமனை சங்காரம் செய்ய சபா இப்படி நான் பிறந்தது ஓரிடம், சாமி. வளர்ந்தது ஓரிடம். எப்படி அசோதி வீட்டில வளர்ந்தேன். சபா எங்க ஆயப்பாடி அசோக வீட்டுல நந்த கோபான் வீட்டிலே சரி அப்படி வளர்ந்து 5 வயதுல மாமனை சங்கரித்தேன். சரி. சங்காரம் செய்தேன். இருந்தாலும் சாமி உங்க எத்தனையோ பிள்ளைகள் உங்களுடைய அவதாரத்துல திருவிழா. எனக்கு தேவிகள் சரி மங்களலட்சுமி, ஆ. அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி. 8 அஷ்டலட்சுமிகள். உங்களுக்கா ஆமா, அரே வா. சாமி எத்தனையோ மனைவிகள் எனக்கு. அதிர்ஷ்டலட்சுமிகள் ஆமா, அஷ்டலட்சுமிகள் 8 பேர் உண்மைதான். சரி என்ன சரி 68,000வது எனக்கு தேவிமார்கள். ஆமா, ஏ அப்பா 80 லட்சம் பிள்ளைங்கள். 30 லட்சம் குழந்தைங்க 68,000 கொண்டாடி சரி சாமி நித்த கல்யாணம். சரி திருமணுக்கு திருமணம் திருமணம் வந்து பார். திருப்பதி ஏழுமலையில நாளைக்கு 2 கல்யாணம் ஆட்டுங்க இப்படி திருமூர்த்திகள் ஒருவனாகிய பகவான் அறிவிப்பினம். பகவான் இருக்கணும் இப்படி வசதியாக பிறந்து சரி நீ ஏன் பிறக்க வேண்டும்? எதனால இந்த துவாபர யுகத்துல நீங்க பிறந்தது நோக்கம் என்ன துவாபர யுகத்துல ஏன் பிறந்து என்ன காரணம் இந்த பூமி பேரத்தை குறைக்கணும், ஆ, மண்ணை பேரத்தை குறைக்க வேண்டும். சரி 3 நோக்கத்துடன் பிறந்து. சபாஷ். அது மட்டும் அல்ல, அறிந்து சிறுத்த பொருதணும். யாரோட சினம் 100 மண்டலத்தை ஆண்டவரையே ஆ, 100 மாசத்துல கொடுத்த சாபத்தினால் ஆ. என் மகனாகிய பிரம்முடைய சிரம் அறுப்பட்டது. அதை பொறுத்து வேணும் தரும சிரம் அருந்தது. சரி. அந்த அருந்த சிறுத்த பொருதணும். பொறுத்து வேண்டும் என்றால் யாரோட ரத்தக்காக வேண்டும் ஆமா, அது 2வது நோக்கம் இருந்தாலும் பசி வழியை தீர்க்கணும். யாரோட பசி வரி ஆமா, பசி வரி தங்கை மாயாணத்தில் பித்தவை எப்படி தருகிறார். ஆ. 3 நோக்கத்துடன் பிறந்து. சபாஷ். இருந்தாலும் சாமி இப்படி எத்தனையோ நோக்கத்தோட பிறந்தாலும் இப்ப இன்றைய தினத்துல உங்க சாமிய உங்களை நம்பியவர்கள் யார் நம்பாதவர்கள் யார்? பூமி பேரத்தை குறைக்க வேண்டிய உலகில கண்ணனா